எல்லாம் பண்றப்ப நம்ம உடல் வெளிப்பகுதி ஓகே, கண்ணு காது எல்லாம் தெரியுது. உள்ளுக்குள்ள வந்து ஜீவர உறுப்புகள் வந்து 10 உறுப்புகள் இருக்கு. இங்கேருந்து ஆரம்பிச்சு கீழே வெளியில ஏனல் பாட் வரைக்கும் இருக்கு. அந்த உறுப்புகள்லாம் வலிமையாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், எண்டோக்ரைன் சிஸ்டம் செக்ரேட் பண்றது இது எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா யோகா பயிற்சி மட்டும். பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணலாம், நம்ம ஸ்கிப்பிங் பண்ணக்கூடாதா, ஓடலாமா, நடக்கலாமா, எல்லாமே பண்ணலாம். அதுல வந்து உடற்பயிற்சி மட்டும் தான் கிடக்கு. மனதளவுல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த எண்ண அலைகள், ஓட்டத்தை குறைக்கிறது, தேவையில்லாமல் கெட்ட எண்ணங்களை குறைக்கிறது, இது எல்லாமே இந்த யோகா பயிற்சி. இந்த யோகா பயிற்சி நம்ம என்ன ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யமம் நியமம் அப்படின்னு. யமம்னா என்னன்னா எது செய்யணும் செய்யக்கூடாது, இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்க பொறுத்துக்கு ஆசைப்படக்கூடாது, என்னெல்லாம் செய்யக்கூடாது நம்ம சொல்லுங்க. பொய் பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, மரியாதை இல்லாமல் நடக்கக்கூடாது, என்னது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. செய்யணுங்கிறதுலாம் என்னது, சத்தியம் அசத்தியம், என்னது உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கிறது, அடுத்தவங்க திட்டக்கூடாது. ஸோ வந்து என்னது இதெல்லாம் அன்றைய கடமைகளை நம்ம செய்யணும். இதெல்லாம் வந்து செய்யறது செய்யக்கூடாது. இதுதான் முதல்ல யோகாவுடைய படிகள்ல ஃபர்ஸ்ட். அதான். அப்போ அதை நீங்க தெளிவா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சொசைட்டில இந்த மனிதர்கள் வாழக்கூடிய இந்த 1 இயர்ல நல்ல ஹெல்த்தியா நம்ம என்னதை எப்படி சர்வை பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த வருஷத்தோட தீம் என்ன? தீம் என்ன சொல்லுங்க? 1 year and 1 health. எல்லாருக்கும் தெரியணும். 1 year 1 health. இதுதான் இந்த வருஷம் மோடி வந்து நமக்கு வந்து என்னது மார்ச் 30ஆம் தேதி, இப்போ நமக்கு ஜூன்ல இருக்கோம், மார்ச் 30ஆம் தேதி இதை வந்து என்னது இந்த வருஷத்துக்கான தீம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த யோகாவை உலகளவில் பண்ணணும்னு கொண்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தான். ஏன்னா இந்த யோகாவுடைய குரு யாரு அதை தெரிஞ்சுக்கணும். யோகாவோட குரு யாரு? மகரிஷி பதஞ்சலி. சரிங்களா? பதஞ்சலி முனிவர் நம்ம படிச்சு போல அவங்க தான் வந்து இந்த யோகாவுடைய தலை. இப்போ திருக்குறளுடைய ஆத்தர் யாரு? திருவள்ளுவர் சொல்றாங்க. ஒரு நம்ம செய்திகள் படிக்கிறப்ப ஒன்னொன்றுக்கு ஒருத்தர் ஆசிரியர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த யோகாவுக்கு நமக்கு குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி பதஞ்சலி. இந்த பதஞ்சலி எழுதின புக்கு தான் வந்து பதஞ்சலி யோக சூத்ரா. 194 பாடல்கள் இருக்கு, 4 பாகங்களா பிரிச்சிருக்கு. முதல் பாகம் மனிதன் எப்படி இருக்கணும், அவனுடைய விருத்தி எப்படி கண்ட்ரோல் பண்றது, அவங்க எப்படி வாழ்க்கையில உயர்வான நிலைக்கு வர்றது, எப்படி மோட்சத்தை அடைகிறது, இது மாதிரி 4 பகுதிகளாக பிரிச்சு பதஞ்சலி முனிவர் பதஞ்சலி யோக சூத்திரத்துல மனுஷங்கள் எப்படி மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிறத நமக்கு 194 பாடல்களை கருத்துக்களா பதிவிச்சிருக்காங்க. நீங்க எப்பயாவது அந்த புக்கு கிடைச்சதுன்னா நீங்க பாருங்க. பதஞ்சலி